சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளிக்கும் வாக்குறுதிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகர்கோவில் பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ஜெயலலிதாவை எதிர்த்தாலும் மறைந்த பிறகு விமர்சிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம் நேரடியாக அரசியல் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடித்த மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்வரும் தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதற்கான ஜனநாயக போர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய துணைக்கண்டத்தில் வெற்றி குமரியிலிருந்து தொடங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சூழ்ந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்தாகணும். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கோட்டார் பகுதியில் நடந்த சோதனையை தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். பின்னாடி இரண்டாயிரத்து 26 தேர்தல் களம் இருமுனை போட்டியா 4 முனை போட்டியா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கேள்விக்கென பதில் தேர்தல் எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவை திருமாவளவன் மறுபரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமாவளவனுக்கு பதிலாக மாற்று வேட்பாளரை களம் இறக்க விசிக முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்கு வந்த தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்தனர். வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் ஓடிய நிலையில் ஒருவர் பைக்கிலிருந்து தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து நிற்கவில்லை, சோர்ந்து நிற்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. தேர்தல் குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையெடுத்து கும்பிட்டார். தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ வெள்ளி 2,55,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
இந்தியா வந்த ஈரான் கச்சா எண்ணெய் கப்பல் சீனா சென்றதாக பரவிய தகவலுக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. டெல்லியில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் செயல்பட்டு வந்த போலி பற்பசை தொழிற்சாலையை போலீசார் கண்டுபிடித்தனர். ஆலையின் உரிமையாளரை கைது செய்த போலீசார் அங்கிருந்த மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். IPL கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறும் 2வது லீக் போட்டியில் இரவு 7:30 மணிக்கு குஜராத், ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. முதல் போட்டியில் தோல்வியடைந்த குஜராத் அணி இன்று வெற்றி பாதைக்கு திரும்புமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.